ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நண்பர் சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோவில். ஆப்ஷன் ப்ரீமியம் மூவ்மெண்ட் பற்றி ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சும்மா லைட்டாக வாயில் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் அதுக்காக நான் வந்து சார்ட்லேயே எக்ஸாம்பிள்லாம் காமிச்சதே இல்லைங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த சார்ட்டை காமிச்சு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அவங்களோட கேள்வி இந்த ஜான்வரி 6th தாங்க இருந்திருக்கு. ஸோ ஜான்வரி 6th வந்து மண்டேங்க. ஸோ அதில் இந்த 9:40 டைம் வந்து பாருங்கள். ஸோ அப்போ வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,015 பக்கம் இருந்திருக்குங்க. இது வந்து நிஃப்டி ஸ்பாட் சார்ட் 5 minute டைம் ஃப்ரேம். ஸோ அப்போ வந்து 9:40க்கு 70 பாயிண்ட் பக்கம் வந்து ஃபால் ஆச்சுங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 70 பாயிண்ட் பக்கம் வந்து ஃபால் ஆயிருக்குங்க. ஸோ ஆனால் ப்ரீமியமில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. அது போக நான் 300 பாயிண்ட்ஸ் ஐடிஎம்மில் தாங்க ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 24,300 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணுங்கள். நிஃப்டி ஸ்பாட்டில் 24,000 இருக்குங்க. ஸோ அப்போ ஸ்பாட்டில் 300 பாயிண்ட்ஸ் ஐடிஎம் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, இங்கே 70 பாயிண்ட் மூவ் இருந்தும் ப்ரீமியமில் சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லை, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஸோ ஏன்னா இதை வச்சு தான் எல்லாரோட என்ட்ரி எக்ஸிட் எஸ்எல் இந்த டார்கெட் அது எல்லாமே இதை வச்சு நிறைய பேர் டிசைட் பண்ணுறதுனால இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ அவங்ககிட்ட சொன்னேன், ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோ ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் நானும் போய் பார்த்தேன் அவங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எதுக்கும் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் இன்றைக்கி மார்னிங் செக் பண்ணும்போது தான் புரிஞ்சுது ஏன் அன்றைக்கி வந்து சுத்தமாக அந்த ஆப்ஷன் ப்ரீமியமில் மூவே இல்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் சேம் டைமில் ஃபியூச்சர்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே டைம் பாருங்கள், ஜான்வரி 6th மண்டே 9:40 கேண்டிலுங்க. ஸோ அங்கே 70 பாயிண்ட் கீழே ஃபால் ஆயிருந்த மாதிரி பயங்கர பேரிஷாக ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், புல்லிஷு பேரிஷ்னு போய் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு முரட்டுத்தனமான டோஜியை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோசிங்கை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி வந்து க்ளோசிங் வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயும் அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, புட் ஆப்ஷனில் ஏறலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் லைட்டாக இறங்கியிருக்கு. ஸ்பாட்டில் 70 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு, ஆனால் ப்ரீமியமில் 6 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு, எப்படி ப்ரோ ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல லைட்டாக டைம் டிகே கூட ஆயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைம் டிகே ஒவ்வொரு 5 minute கேண்டில்லையும் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஸோ அது வந்து ரேண்டமாக அப்பப்போ சில டைமிங்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் முன்னாடி ஆப்ஷன் செல்லிங்கில் இருந்தப்போலாம் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ 9:45 அப்புறம் 10:30 அந்த 12 மணி 2 மணி இந்த மாதிரி டைம்லாம் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப க்ளோஸான மானிட்டர் பண்ணதில்லை, அப்பப்போ லைட்டாக ரேண்டமாக நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இப்போ நான் அதெல்லாம் பார்க்குறதே விட்டுட்டேன். அதை வந்து ட்ராக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பேசிக்லி 2 ரீசன் இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வர்றதுக்குள்ளே ப்ரீமியம்ஸ் வந்து 6 rupees கம்மியானதுக்கு. ஸோ கொஞ்சம் டைம் டிகேவும் ரீசனாக இருக்கலாம். ஸோ இன்னொரு ரீசன் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதை வச்சும் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டைனமிக்ஸ் கூட சேர்ந்து இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்லாம் பண்ணுற வேலைகள்னால தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யார், அவங்களோட ரோல் என்ன நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்ததே இல்லை, இந்த கான்செப்டை இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க, எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து பார்க்க வேண்டாம்னு இல்லை, மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஃபியூச்சர் ப்ரைஸில் எந்த மூவ்மெண்ட் இல்லைனாலும் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லேயும் லைட்டாக முன்ன பின்ன மேலே கீழே இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் போய் ட்ராக் பண்ணணும்னா முடியாது. அதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதை வச்சு நம்ம ஏதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணவே முடியாதுங்க. ஸோ இதனால தான் இப்படி ஆகுதுன்னு வேணால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட என்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஸோ அதில் தான் அடுத்த கேள்வி வந்து வருது, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சரி அப்போ ஃபியூச்சர்ஸை வச்சு தானே மூவ் ஆகுது, ஸோ அப்போ நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம்
ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை பார்த்து மட்டும் ட்ரேட் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த சதீஷ்ங்கிறவங்களும் அதான் கேட்டாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேரும் இதே கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வச்சு தாங்க ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பாட்டை பார்க்காமலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதையும் பார்த்துட்டா ரொம்ப நல்லது தான். இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான கோரிலேஷன் வந்து இருக்குங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டையும் ட்ராக் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. சாகிற வரைக்கும் இதை ரெண்டத்தையுமே அவங்க வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதாவது நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ என் விஷயத்து கூட சேர்த்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி அவங்க ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸை சேர்ந்து பார்க்குறத அவங்க வந்து விடவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க எல்லாருக்கும் நான் காமிச்சிருக்கேங்க. இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸோட கோரிலேஷனோட பியூட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பல லைவ் எக்ஸாம்பிள்ஸோடு அவங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வேறு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணியிருந்தா கூட நம்மளோட ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸோட கோரிலேஷனோட கான்செப்ட் தான் மெயினாக வச்சு அவங்க வந்து நிறைய பேர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து சுத்தமாக தெரியலை. ஸோ நம்மளோட கோர்ஸில் முழுக்க இதை பற்றி தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து யாருமே பெருசாக டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம ஒரு 60-70% கோர்ஸில் இதை பற்றி தான் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேள்விக்கு பதில் அதாங்க. ஸோ ஸ்பாட்டை பார்க்க வேணாம், ஃபியூச்சர்ஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணவான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு பதில் வந்து நீங்கள் ரெண்டத்தையுமே பார்த்தா நல்லதுங்க. ஸோ ஆனாலும் என்னால் ரெண்டத்தையுமே பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ என்னால் முடியல, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து ஸ்பாட்டை மறந்துடுங்க, ஃபியூச்சர் ஸ்டார்ட் மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி நான் சொல்கிறதுனால ஸ்பாட்டை விட ஃபியூச்சர்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களால் ட்ராக் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபியூச்சர் ஸ்டார்ட்டை வந்து பார்க்க சொல்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸில் அந்த எஸ்எல்லாம் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ப்ரைஸஸ் வச்சு தான் ஹிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி உங்களால் ரெண்டத்தையுமே ட்ராக் பண்ண முடியும்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டுங்க. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஸோ அதனால் ஒன்றுக்கு வெயிட்டேஜ் இவ்வளோ தான், இன்னொன்றுக்கு இவ்வளோ தான் வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் ரெண்டுத்துக்குமே 50% இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த ரெண்டுமே சேர்ந்து பார்க்குறது. இந்த ஸ்பாட் ப்ரைஸ்னால ஃபியூச்சர் ப்ரைஸஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, ஃபியூச்சர் ப்ரைஸஸ்னால ஸ்பாட் ப்ரைஸ்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள கடல் மாதிரி என்னென்னலாமோ இருக்குது. ஸோ ஆனால் அதுக்குள்ளெலாம் நான் வந்து போக விரும்பல. ஸோ என்னோடய கோர்ஸில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆனாலும் ஒரு 10-20% தாங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போனீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஆனால் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தேவையும் இல்லை ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதுங்க. ஸோ ஆனால் அந்த விஷயத்தை பற்றி கூட இங்கே 99.99% ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து தெரியாது. நான் வந்து அடித்து சொல்கிறேன், முக்கால்வாசி பேர்லாம் ட்ரேடே பண்ணுறது இல்லைங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி போய் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள கோரிலேஷன் என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபியூச்சர்ஸ்னால் என்னங்கிற மாதிரி கேட்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்குது. ஸோ இது மூலயமா எனக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சத்தியமாக மீன் பண்ணலைங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 10% தான் மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிருக்கேன். ஸோ ஏன்னா உள்ளே என்னென்னமோ இருக்குது, நம்ம அந்த கடல் ஃபுல்லாக நம்ம வந்து கடக்கவே முடியாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கே நான் ஒரு 10% தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ ஆனால் மற்றவங்கள நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேங்க. ஸோ ஒன்றுமே தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னு. ஜீரோ நாலேஜ் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மைனஸில் தான் இருக்குது நாலேஜ் வைஸ். நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா, சாரிங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அப்படியே மைண்டில் இருக்கிறதெல்லாம் நான் பேசிட்டேன். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஏன் ப்ரோ ஐடிஎம் வந்து சொல்கிறீங்க, ஸோ ஏடிஎம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பல டைம் சொல்லிட்டேங்க. ஸோ ஏடிஎம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒழுங்காக இருக்காது, ப்ரீமியமோட மூமெண்ட்டும் ஒழுங்காக இருக்காது. ஸோ இந்த ஐடிஎம் சூஸ் பண்ணுறதுல ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் லைட்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையான ஒரு டெக்னிக்கலான ரீசனும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரொம்ப இன்டெப்த்தாக பேசியிருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிருந்தேங்க.
ஃபஸ்ட்டு மேஜரான ரீசன் வந்து நான் பல டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கோட டெல்டா 0.5னா ஒரு மாதிரி இருக்கும், 0.6னா ஒரு மாதிரி இருக்கும், 0.7னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் அந்த விஷயத்தையே நான் திருப்பி சொல்ல போகிறது இல்லைங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து ஐடிஎம் சூஸ் பண்ணுறது. ஸோ அங்கே வந்து டைம் டிகே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைம் டிகேனா என்னடா சும்மா டைம் டிகேன்னு இருக்கீங்க, ஸோ அதுக்கும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மூமெண்ட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கலி மேத்தமெட்டிக்கலிலாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணாமல் சும்மா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி லேமன் டேர்ம்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில், அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதில் 2 வேல்யூ வந்து இருக்குங்க. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ இன்னொன்று வந்து டைம் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ நான் என்னடா புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு சொன்னால் என்னென்னமோ உளறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூனா ஒன்றுமே இல்லைங்க, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு இவ்வளோ தான் காசு கொடுக்கலாம், அவ்வளோதான் இவன் ஒர்த்து, அதுக்கு மேலெலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த 25,000 கால் ஆப்ஷன் வந்து 200 ருபீஸ்க்கு தான் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸிங் மாடல்லாம் வச்சு டிசைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். சரி, 200 ருபீஸ்க்கு தான் கரெக்டாக ஒர்த்துனா ஸோ அதுதாங்க அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அது கூட சேர்ந்து ஒரு டைம் வேல்யூவும் வருங்க. ஸோ அதாவது எக்ஸ்பைரிக்கு இன்னும் 1 நாள் இருக்கா, 2 நாள் இருக்கா, இல்லை 10 நாள் இருக்கா, ஸோ இந்த இதை வச்சு அதோட டைம் வேல்யூன்னு ஒன்று டிசைட் பண்ணி அதுவும் கூட சேர்ந்து இருக்குங்க. ஸோ எக்ஸ்பைரிக்கு ஒரு 2 நாள் தான் இருக்குன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த 200 கூட இன்னும் ஒரு 50 ரூபா 60 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், 250 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இதில் இந்த 200 ருபீஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ வந்து 50 ருபீஸ். ஸோ இந்த 2 டேஸில் அந்த டைம் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி தாங்க கடைசி எக்ஸ்பைரி டைமில் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும், 200 ருபீஸ் தான் இருக்கும். அந்த 50 ருபீஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆயிருங்க. ஸோ இந்த மெல்ட் ஆகிறது தான் டைம் டிகே. இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்குலாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த டைம் டிகேங்கிறது கம்மியாக இருக்குங்க. ஸோ அதாவது இந்த டைம் வேல்யூ வந்து டிகே ஆகிட்டு வருது இல்லை ஒரு ஸ்பீடில், ஸோ அந்த ஸ்பீட் வந்து ஏடிஎம்மோட கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஸோ அதாவது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த டைம் டிகே வந்து நடக்கும் ஏடிஎம்மை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நம்மளுக்கு டெல்டா வேல்யூ கொஞ்சம் கூட இருக்கிறது மட்டும் அட்வான்டேஜ் வந்து இல்லை. ஸோ இந்த டைம் டிகேவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ். நீ சொல்கிறத நம்பிலாம் ஐடிஎம்ல இறங்கலாமா, ஸோ அது வேறு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் ஐடிஎம்க்கு போகாத ரீசன் வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் நம்ப வேணாங்க. ஸோ கூகுள்லேயே நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நான் டஸ் ஐடிஎம் ஹேவ் லெஸ் டைம் டிகே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் ஆன்சர் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். எஸ், இன் தி மணி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் டைம் டிகே தென் அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். ஸோ இங்கேயும் பாருங்கள், இன் தி மணி ஆப்ஷன்ஸ் ஆர் லெஸ் அஃபெக்டட் பை டைம் டிகே டியூ டு எக்ஸிஸ்டிங் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், இவனுக்கு எவ்வளோ ஒர்த்துன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஐடிஎம்ல எப்போவுமே கொஞ்சம் கூட இருக்கும், டைம் டிகே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசன்னால கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா. ஸோ சரி, நான் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை பார்க்குறேன், ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக்கே சூஸ் பண்ணுறேன், ஸோ இனி நான் ட்ரேட் எடுத்துட்டேன்னா பக்காவாக மூவ் ஆகுமா என்னோட ப்ரீமியம்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரீட்டைலர்ஸ் தாங்க நடுவில் போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி மூவ்மெண்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பொசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம போய் சிக்குனா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து சரியாகவே மூவ் ஆகாது. அதாவது சைக்கோ மாதிரி பயங்கரமாக ஏறி பயங்கரமாக இறங்கிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டேஸில் நான் சொல்லலைங்க. நார்மலாக சைட்வேஸ் டு புல்லிஷ் ஆர் சைட்வேஸ் டு பேரிஷாக இருக்கிற டேஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் 70% ஆஃப் த டேஸ் வந்து இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி நம்ம சார்ட்ஸோட டேட்டா எடுத்து பார்த்தோம்னா அதாங்க சொல்லுது. ஸோ நிறைய டைம் வந்து சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மாதிரி டேஸில் நம்ம நடுவில் போய் மாட்டிக்கிட்டு ஆப்ஷன் பையிங்கை பற்றி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ
ஸோ நீங்கள் வந்து உங்களோட தப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்ட் டாப் ஆர் எக்ஸாக்ட் பாட்டமில் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோட நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அவங்க கூட எக்ஸாக்ட்லி டாப்லேயோ பாட்டம்லேயோ என்ட்ரு ஆகிட்டோம்னு வைங்களேன். ஸோ நம்ம இந்த ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் பார்த்து பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அந்த மாதிரி ஒரு டேவோட எக்ஸாக்ட் டாப் ஆர் பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணுறது தாங்க நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் கோர்ஸில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமான க்ரைட்டீரியா வச்சு நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஸோ எந்த சிக்னல்ஸ்லாம் எக்ஸாக்ட் பாட்டமாக டாப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபோரெக்ஸ்க்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, நல்லாவே புரியுதுங்க. ஸோ ஏன்னா இந்த செபி வந்து இங்கே நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மெதுவாக ஃபோரெக்ஸ்க்கும் கிரிப்டோக்கும் அப்படியே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நான் வந்து அதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி அகெயின்ஸ்டாக இருக்கேங்க. ஸோ எனக்கு ஃபோரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ பற்றி நம்பிக்கை இல்லை. ஸோ இந்தியாவில் இருந்துட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அந்த பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒர்க் ஆகுதான்னு நான் வந்து செக் பண்ணதில்லை. என்னோட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஃபோரெக்ஸ்க்கு சூப்பராக ஒர்க் ஆகுது, கமாடிட்டிஸ்க்குலாம் செம்மையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஆனால் ஹானஸ்ட்லி நான் போய் செக் பண்ணதே இல்லை பர்சனலி. ஸோ எனக்கு நம்பிக்கையும் இல்லை. என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், அது அதுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஆனால் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கும் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட்ஸையும் நான் ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன். யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்குலாம் இன்னும் அருமையாக ஒர்க் ஆகுதுங்க. அதாவது இந்த S&P டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்து இருக்குல்ல, இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி மெயின் இண்டெக்ஸ்க்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அது போக இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் நீங்கள் கிரிப்டோக்கோ ஃபோரெக்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தயவு செஞ்சு என்னோடய கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா கடந்த 2-3 வாரத்தில் ஒரு 7-8 பேர் பக்கம் வந்து கேட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து கெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பண்ணுற வேலையாக தான் இருக்கும், அவனுங்க தான் இந்த மாதிரி மக்களை ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே டக்குன்னு 7-8 பேர்லாம் கிரிப்டோ ஃபோரெக்ஸ்ன்னு பர்டிகுலராக கேட்டு வந்ததே இல்லை. முன்னாடி ரேண்டமாக 1-2 பேர் வருவாங்க. ஆனால் இப்போ உடனே ஃப்ரீக்வெண்ட்லி நிறைய பேர் வரும்போது தான் புரிஞ்சுது. ஸோ அதுதாங்க நான் வந்து ஒன்ஸ் வீடியோவில் கிளாரிஃபை வந்து பண்ணணும்னு நினச்சேன். கிரிப்டோக்கோ ஃபோரெக்ஸ்க்கோ ஜாயின் பண்ணோம்னா நீங்கள் என்னோடய கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கோ இல்லை ஃப்யூச்சரில் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து ஏகப்பட்ட வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கோர்ஸ் ஃபீ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஆனால் இன்னும் அதுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ரெடி பண்ணல. அதாவது கேட்குறவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்கும்ல, ஸோ அது வந்து நான் இன்னும் ரெடி பண்ணல, நியூ டெம்ப்ளேட். ஸோ இந்த வீக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அது வேறு ஓல்டு ப்ரைஸில் தாங்க இருக்குது. கடைசியாக ஒரு சில பேருக்கு அந்த ஓல்டு ரேட்லேயே தாங்க கொடுத்தேன். அதாவது அந்த 25% ஆஃபர்லாம் கொடுக்கலங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆஃபர் இல்லாமல் ஓல்டு ப்ரைஸ் 12,000 தாங்க லாஸ்ட் ஆஃப் ஃபியூ பீப்புளுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே நான் அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீ வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆயிருங்க. ஸோ 15K அப்டேட் ஆகும். ஸோ அது போக உங்களுக்கு 1 மந்த் தாங்க வாட்ஸ்அப் சப்போர்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு லைஃப் லாங் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10K வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அதனால் 15 + 10K 25K வந்து இருக்குங்க. ஆனால் இந்த வீக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 10K சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் இந்த வீக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. நான் வர வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த நியூ டெம்ப்ளேட் வந்து அப்டேட் பண்ணிடுவேங்க. ஒரு சில பேர்லாம் லைஃப்பில் கோர்ஸ்னு ஒன்று ஜாயின் பண்ணால் உங்ககிட்ட தான் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கேன், ஆனால் இப்போதைக்கு காசு இல்லை, ஒரு 1 or 2 months ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் ஒரு 1,000 or 2,000 அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு புக் பண்ணியிருக்கேங்க. ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு வந்து இதே ரேட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்னை ரொம்ப நம்பி என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் அதை கொடுத்து நீங்கள் இப்போ வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதே ப்ரைஸில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் ஐடிஎம் வந்து பெட்டர் அப்படின்னு. ஸோ அப்புறம் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸோட மூவ்மெண்ட் எதனால் வருது, ஸோ எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் இதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது, ஆனால் அதெல்லாம் பற்றி பேசலை. ஸோ இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ இதுவரை வீடியோ ஃபுல்லாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.